அகஸ்திய முனிவரோட சீடராக சுதீக்ஷணன் அப்படிங்கிறவரு இருக்கிறாரு. சுதீக்ஷணன் சிறுவயது பிள்ளையாக இருந்தாலும் பக்தியும் பண்பும் அதிகமாக பகவான் விஷ்ணு மேல அவங்களுக்கு இருந்தது. அதனால அகஸ்தியருக்கு சுதீக்ஷணன் மிகவும் பிடித்த சீடனாக இருந்தாங்க. அகஸ்தியர் தினமும் தன்னுடைய சாலிக்கிராம கல்லுக்கு தகுந்த பூஜைகள் செய்து வருவாரு. ஒரு தடவை அகஸ்தியர் யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்தாங்க. அதனால இந்த பொறுப்பை சுதீக்ஷணன் கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நீ இந்த பூஜை செய்து கொண்டிரு, நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுதீக்ஷணனும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாலிக்கிராமத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பூஜை செய்யும் பொழுது சுதீக்ஷணனுக்கு தோணுது, நம்ம ஆற்றிலிருந்து தண்ணீரும் அங்கிருந்து பழங்கள் பூக்கள் எடுத்துட்டு வரத்துக்கு பதிலாக இந்த சாலிக்கிராமத்தை அங்கே எடுத்துட்டு போய் அங்கே எல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சாலிக்கிராம கல்லை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கரைக்கு போறாங்க. அங்கு போகும்பொழுது சிறுவர்கள் எல்லாரும் நாவல் பழத்தை பறிப்பதற்காக கல்லை வீசி விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. சுதீக்ஷணனும் சிறுவன் அல்லவா, அவங்க மனசுக்கும் அந்த ஆசை வருது. அவங்களும் நாவல் பழத்தை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஈடுபடுறாங்க. எல்லாரும் கல்லு வீசுறத பாக்குறாங்க. அப்போ சுதீக்ஷணன் கிட்ட கல்லு கிடைக்கவே இல்லை. சாலிக்கிராமமும் பார்ப்பதற்கு கல் மாதிரி தானே இருக்கிறது. அதனால அவங்க சாலிக்கிராம கல்லை எடுத்து வீசி நாவல் பழத்தை பறிக்க போறாங்க. இப்படி செய்தனால அந்த சாலிக்கிராமம் தொலைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சுதீக்ஷணனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அகஸ்திய முனிவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச ரொம்ப கோபப்படுவாரே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இந்த நாவல் பழத்தை பார்த்தாலும் சாலிக்கிராம கல் போலதான் இருக்கிறது, பெரிய நாவல் பழத்தை எடுத்துட்டு போய் சாலிக்கிராம கல் இருக்கும் இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிறுவன் அல்லவா அதனால சிறு பிள்ளைத்தனமா அதை செய்யறாங்க. அந்த நாவல் பழத்திற்கே சந்தனம் பூசி சாலிகிராம கல் போல அந்த நாவல் பழத்திற்கு வேடம் செஞ்சு அவங்க எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறாங்க. யாத்திரை முடித்து விட்டு அகஸ்திய முனிவர் அவருடைய ஆசிரமத்திற்கு வந்ததுமே உடனே அவங்க சாலிகிராம கல்லை தான் தேடி போறாங்க. பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுது, அது சாலிகிராம கல் இல்லை அப்படிங்கிறது. உடனே சுதீக்ஷணனை அழைத்து எங்க போச்சு சாலிகிராம கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க தானே இருக்கு அப்படின்னு சுதீக்ஷணனும் சமாளிக்கிறாரு. இருந்தாலும் அகஸ்தியர் அதட்டி கேட்குறாங்க. அப்போ சுதீக்ஷணன் சொல்றாரு, இல்லை நான் நிறைய அபிஷேகம் ஸ்நானம்லாம் செஞ்சுனா அதனால அந்த கல் இப்படி குழ குழன்னு ஆயிடுச்சு, இது அதே கல் தான் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை அல்லவா அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. இருந்தாலும் அகஸ்தியருக்கு கோபம் வந்துடுது. நாவல் பழத்தை வைத்து நீ சாலிகிராமம் என்று பொய் சொல்கிறாயா அப்படின்னு கோவப்படுறாங்க. அவங்க கோவப்பட்டு இனிமேல் நீ என்னோட சீடனே இல்லை, நீ வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. சுதீக்ஷணன் அப்புறம் கெஞ்சி பார்க்குறாங்க, அழுது பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அகஸ்தியர் சொல்கிறாங்க, நீ விஷ்ணு பகவானோட வந்தன்னா தான் உன்னை இந்த ஆசிரமத்தில் நான் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு அகஸ்தியர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சுதீக்ஷணன் வெளியே போய் விஷ்ணு பகவானை நினைத்து தியான நிலையில இருக்கிறாங்க. இப்படியே பல வருஷங்கள் போகுது. அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது. அவரும் முனிவராக மாறிடுறாரு. அதுக்கப்புறமும் சுதீக்ஷண முனிவர் விஷ்ணு பகவானோட காட்சிக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஸ்ரீராமன் வனவாசத்தில் எல்லா பக்தர்களையும் பார்த்து கொண்டே வரும்பொழுது சுதீக்ஷண முனிவரையும் ஸ்ரீராமன் சந்திக்கிறாரு. ராமன் விஷ்ணுவோட அவதாரம். சுதீக்ஷணன் ஸ்ரீராமனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன வேணும் அப்படின்னு ராமர் கேட்கும் பொழுது சுதீக்ஷண முனிவர், எங்கள் குருவான அகஸ்தியரோட ஆசிரமத்திற்கு நீங்க வரணும் என்னோடன்னு கேட்குறாங்க. ராமனும் சுதீக்ஷண முனிவரோட அகஸ்தியரை பார்க்கறதுக்காக அவங்களுடைய ஆசிரமத்திற்கு போறாங்க. ஸ்ரீராமனை பார்த்ததும் அகஸ்தியருக்கு அவ்வளவு சந்தோஷம். ராமன் காட்சி கிடைத்ததை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதீக்ஷண முனிவரையும் அவங்க மன்னிச்சு அவங்களுடைய தலைமை சீடராக ஏற்றுக்கொள்கிறார். அறியாத வயதில் தவறு செய்தாலும் தன்னுடைய குரு சொன்ன காரணத்தால அந்த தவறை
புரிந்து கொண்டு மறுபடியும் அதை சரி செய்து அந்த குருவிடமே போய் சீடராக சேர்ந்தார் சுதீக்ஷண முனிவர். நன்றி, வணக்கம்.